திரு நாஞ்சில் சம்பத் கூட்டணி யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரா விஜய்? இப்படி பார்க்குறீங்க? நேற்று ஒரு நாளிதழில் தலைப்பு செய்தியாகிவிட்டது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார். பதில் சொல்லிட்டார். இதில் கவலைப்பட வேண்டியது எடப்பாடி. ஏன்னா அவங்க கொஞ்சம் 4 நாளாக செலவைக்கு போட்ட துணியை வாங்கி உடுக்க ஆரம்பித்தான் வேட்டியை. இனி மீண்டும் செலவைக்கு போயிடும். விஜய்க்கு வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை, நம்மகிட்ட தான் வந்தாகணும். அது விஜய்க்கு 80, அவருக்கு 180 அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு நேற்றுக்கு போட்டான். 154 80ன்னு போட்டான். அப்போ இது நல்ல செய்தியாக இருக்குன்னு அவங்க ரொம்ப 2 நாளாக டாஸ்மாக் கடையெல்லாம் பயங்கர வியாபாரம். இப்போ என்னாச்சுன்னா அதுக்கு முற்றுப்புள்ளியே வச்சுட்டார் விஜய். அதனால இது ஒரு நல்ல பார்வை தான். இப்படி வைத்திருப்பதன் மூலம் விமர்சனங்களை உள்வாங்கவும் விமர்சனங்களை எதிர்கொள்ளவும் அதற்கான அரசியலை தமிழ்நாட்டில் செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம் என்பதை விஜய் புறப்படுத்தியிருக்கிறார். இல்லை, இந்த முடிவு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்க முடியாது, இந்த சமயத்தில் இந்த அறிக்கை தேவையற்றது அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. ஆனால் ஆர்கேயே சொன்னார். சரி, அதை எப்படி? இல்லை, ஒரு பத்திரிகையில் செய்தி வந்த பிறகு எங்கே போய் பதுங்க முடியும்? வரட்டுமே, பெண்ண பத்திரிகையில் செய்தி வந்த பிறகு பதுங்க முடியாதுங்க. பத்திரிகையில் செய்தி வந்தாச்சு, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். முற்றுப்புள்ளியை வைத்தாச்சு. அவர் வெற்றி பெறுவாரா, கரை சேர்வாரா, தனித்து நிற்பாரா, கூட்டணி அமையுமா, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த கட்சி கால வெள்ளத்தில் நிற்குமா, நிலைக்குமான்னு நிறைய கேள்வி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் பயணத்தில் முதல்ல பாராட்ட வேண்டியது அவருடைய துணிச்சலை. ஏன்னா ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆனது மாதிரியெல்லாம் பேசிட்டாங்க, கட்சியை தொடங்க முடியலை. கமலஹாசன் மையத்திலே இன்னும் நிற்கிறார். இப்போ உங்கள் பக்கம் வந்துட்டாரு. அதான் மையத்திலே நின்று ஒரு 2026 ஒரு சீட்டுக்காக அவர் கட்சி வச்சிருக்கார். ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுத்துட்டார், அறிவிச்சிட்டார், ஒரு மாநாடு நடத்திட்டார், பேசு பொருளாகிவிட்டார். இன்னைக்கு விவாத அரங்குகள்லேயே அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வருது. அந்த தொடக்க புள்ளி போயிட்டுருக்கு. இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் அதை எதிர்கொள்வதற்கு அவங்க தயாராகிட்டாங்க. சரி. ஏன்னா ஒரு இதுவரைக்கும் திமுகவுக்கு சரித்திரத்திலே நடக்கலை பேச்சு போட்டி அப்படின்னு அறிவிச்சு 17,000 பேர் நாங்கள் பேச வர்றோம்னு பேர் கொடுக்குறாங்க. மாவட்டந்தோறும் பேச்சு போட்டி நடத்தி 8 மண்டலங்களில் 2வது அதை வடிகட்டி 903 பேர் தேர்வு செய்யப்பட்டு மீண்டும் 8 மண்டலத்தில் என்னை போன்றவர்கள் போய் அங்கே வகுப்படுத்து அதில் தேர்வு பண்ணி 182 பேரை இன்னைக்கு தலைமை கழக சொற்பொழிவாளர் அறிவித்து தென் சென்னை மேற்கில், வடக்கில், ஈரோட்டில், திருப்பூரில் கூட்டமும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிதாக அடுத்த தலைமுறை பேச்சாளர்களை தயாராயாச்சு. சரி, தயாராயாச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மக்களை தேடி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு பக்கம், தம்பி உதயநிதி ஒரு பக்கம் அவங்க பயணம் போயிட்டுருக்காங்க. திமுகவை இனி உள்ள ஒவ்வொரு நாளிலும் உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் என்கிற செயல் திட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு இருக்காங்க. எடப்பாடிக்கு என்ன ஏமாற்றம்னு இதில் சொல்கிறீங்க? அவர் என்ன விஜய் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு கூட கேபி முனுசாமி பேசும்போது சொல்றாரு, மக்களையும் சில அரசியல் கட்சிகளையும் திசை திருப்பும் நோக்கத்தில் ஆட்சியில் பங்கு என்று விஜய் சொல்லி இருக்கலாம். அரசியலில் அவர் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும், அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாற வேண்டும், மக்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்னு ரியாக்ட் பண்றாரு. பொன்னையன் அந்த கட்சியுடைய மூத்த தலைவர் கேட்கும்போது நாங்கள் ஒன்றும் அவர் கூட்டணிக்கு வரணும்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு. எந்த பொது தளத்திலையும்
அதிமுக தாவேகா கூட்டணியை எதிர்பார்த்திருக்கிறது, இல்ல அப்படி எதிர்பார்க்கக்கூடிய வகையில இலைமறை காயாகவோ இல்ல மறைபொருளாகவோ யாரும் சொல்லல. அப்ப நீங்களாகவே ஒரு முடிவுக்கு அதிமுக பற்றி அவர் சொல்லல. எப்போது? அந்த கூட்டத்துல. ஆமா, காங்கிரஸ் பத்தி கூட தான் சொல்லல. உடனே காங்கிரஸோட கூட்டணின்னு சொல்லி மாநாட்டுல சொல்லல. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளை தான் அவர் எதிர்க்கிறார். அதிமுக அவர் பொருட்டாகவே கருதல. ஒரு புலிவேட்டைக்கு புறப்படுகிற பொழுது எலியை பற்றி எதுக்கு கவலைப்படணும்னு அவர் அதை இக்னோர் பண்ணிட்டார். ஆனா இவங்க நம்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த நம்பிக்கை நாசமாயி போச்சு. அவ்வளவுதான், வேற எந்த காரணமும் இருக்கு? ஒன்றும் இல்லை. சரி, திரு சம்பத், விஜய் கூட்டணி இல்லாம பெரும்பான்மை பெறுவதற்கான நம்பிக்கையோட இருக்கிறார். நீங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க 26ல? அதை நான் இப்போ சொல்றேன்ல, தருமபுரியில நிப்பாருன்னு அந்த கட்சியில ஒரு தம்பி சொல்றான். எதை வச்சு சொல்றாரு? சரி, தன்னுடைய தலைவர் நிக்கணுங்கிற ஒரு விருப்பத்துல இல்ல ஒரு எதிர்பார்ப்புல சொல்லியிருக்கலாம். அப்ப இது ஒரு கட்சியா? இது அப்போ எப்படிங்க கட்சியாகும்? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிடலாமா? அதனால இந்த கூட்டம் கூடிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்கல்ல, இதை விட பெரிய கூட்டத்தை எல்லாம் பார்த்தவங்க தமிழ்நாட்டு மக்கள். 1994 ஏப்ரல் 16 மாநாடு கிடையாது, எழுச்சி நாள் பேரணின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கடற்கரையில் நடத்தினார் வைகோ. அந்த மேடையில் 7 மணி நேரம் பேசினவனா. வைகோ எப்போ பேச ஆரம்பிச்சார் தெரியுமா? 5:15 மணிக்கு அவர் மைக்கை எடுக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அந்திமாலையில் தொடங்குகிற கூட்டத்தில் அந்திமாலையில் தலைவர்கள் பேசினால் அதிகாலையில் பேசின தலைவன் வைகோ. இன்னைக்கு அந்த கட்சி என்னாச்சு? கூட்டம் கூடிச்சுன்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு அரசியல் கட்சியாக இயங்குவதற்குரிய எந்த குணமும் அந்த கட்சியில் இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரியவில்லை. அதை தம்பி விஜய் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், அதை எப்படி அரசியல் மயப்படுத்த போகிறார், அந்த கட்சி தொண்டர்களை எப்படி அரசியல் படுத்த போகிறார். ஒருத்தன் தருமபுரியில் எங்கள் தலைவர் நிற்பார்னு சொல்லுவான், அதை அவரே பார்த்துட்டு இருப்பாருன்னு சொன்னால் ஒரு கட்சிக்குரிய அழகல்ல அது. சரி, எந்த திட்டமும் இல்லாம தான் இவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு திட்டம் இருக்கலாம்ல, இல்லாமல் போயிருமா என்ன? நீங்கள் சொல்லக்கூடிய குறைகள்லாம் சரி பண்ணாமல் போயிடுவார், இல்லை ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், மாநாடத்தோட அக்டோபர் 27 நடத்திட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் உங்கள் ப்ரோக்ரஸ் என்ன? ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே கண்ணுக்கு தெரியலையே. அதனால இந்த நிலையில இருந்து விடுபட்டு ஒரு வெளிப்படையான அரசியலுக்கு விஜய் வந்தாக வேண்டும். வருவாரா? அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. சரி.